ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது இபிஎஃப்ஓ சம்மந்தமாக 3 மகிழ்ச்சியான அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஸோ முதலாவதா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட். இபிஎஃப்ஓனுடைய வட்டி விகிதம் 8.25% அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மென்ட் தரப்புல இருந்து கடைசியாக சிபிடி அவங்க வந்து முறையிட்ட அந்த 8.25% அப்படிங்கிற வட்டி விகிதத்தை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் நேற்றைய தினம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த 8.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்க போகுது. ஸோ உங்களுடைய பாஸ்புக்கில் எப்போ அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார உங்களுடைய பாஸ்புக்கில் 2025 டு 2026 நிதி ஆண்டிற்கான வட்டி தொகை வந்து இந்த ஜூன் 2026 கடைசி தேதியில் கிரெடிட் ஆகும். அதனால நீங்கள் ஜூலை 1ஆம் தேதி உங்களுடைய பாஸ்புக் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2025 டு 26க்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். 8.25%. இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட். வேற எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால பிஎஃப்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை உங்களுக்கு ஏதாவது அவசர தேவையாக இருந்தால் மட்டும் எடுங்க. இல்லைன்னா பிஎஃப் அக்கௌண்ட்லேயே விட்டுருங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி 8.25% ஒரு சேஃபான முதலீட்டுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கிடைச்சிட்டு இருக்கும். ஓகே, இந்த ஜூன் 2026 கடைசி தேதியில் கிரெடிட் ஆகுது. அதனால நீங்கள் பணம் ஏதாவது எடுக்கிற மாதிரி வித்ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதி நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கோங்க. இது பாஸ்புக்கில் எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், பாஸ்புக்கில் வந்து நம்மளுக்கு எப்படி காமிக்கும் அப்படிங்கிறத அடுத்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது முதல் ஒரு மகிழ்ச்சியான அப்டேட்டு. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முறை வேலையில் சேர்ந்தவருக்கு ரூ. 15,000. அதாவது இந்த முதல் முறையாக வேலையில் சேர்ந்து பிஎஃப் கணக்கில் இணைந்த 15,00,000 ஊழியர்களுக்கு தலா ரூ. 15,000 ஊக்கத்தொகை முதல் தவணையை இன்று விடுவிச்சிருக்கிறாங்க. மாத சம்பளம் ரூ. 1,00,000 இருக்க வேண்டும். அதே மாதிரி வேலையில் இணைந்து 6 மாதம் பூர்த்தி செய்திருந்தால் முதல் தவணை ரூ. 7,500. ஓராண்டு பூர்த்தி செய்திருந்தால் 2வது தவணை ரூ. 7,500. இது வந்து 2 விதமா குடுப்பாங்க. ஏற்கனவே வந்து கடந்த நிதியாண்டுல கொடுத்தாங்க. இப்போ 2வதா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, இது 2வது அப்டேட். 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். இந்த யுபிஐ அண்ட் ஏடிஎம் மூலம் நம்ம பிஎஃப் பணம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது இபிஎஃப்ஓ 3.0 வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் வந்து நடைமுறைக்கு வரல. இதுவும் வந்து ஜூன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜூன் மாசம் இறுதியில ஒரு 3 நாள் இபிஎஃப்ஓ சர்வர்ஸ் எல்லாமே டவுன் ஆகும். அப்போ இந்த இபிஎஃப்ஓ சர்வர் எல்லாமே அப்கிரேடேஷன் ஆக்டிவிட்டில வந்து இருக்கும். அது முடிஞ்ச உடனே இந்த ஒரு ஸ்கீம் வந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிஎஃப் கணக்குல இருந்து 50% 75% வரைக்கும் நம்மளால பணத்தை எடுக்க முடியும். அது யுபிஐ ஆப் மூலமாவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். அல்லது ஏடிஎம் பயன்படுத்தி கூட நீங்க அந்த பணத்தை வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இபிஎஃப்ஓல இருக்கக்கூடிய பணத்தை. இதுக்காக ஒரு எம்ப்ளாயர் அப்ரூவல் எதுவுமே தேவை கிடையாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். 75% தொகை மட்டும்தான் உங்களால வந்து எடுக்க முடியும். கண்டிப்பாக 25% தொகை உங்களுடைய பிஎஃப் அக்கவுண்ட்ல இருக்கணும். அது வந்து ஒரு நீண்ட கால சேமிப்பா கட்டாயமா நம்ம அத அப்படியே வச்சிருக்கணும். அத நம்ம வித்ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எம்ப்ளாயினுடைய நலனை கருதி அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸோ அவசர தேவைக்காக நீங்க பணம் வித்ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா, 1,00,000 இருந்து 5,00,000 5,00,000 அத வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. ஸோ அதிகபட்சம் நீங்க ரூ. 5,00,000 வரைக்கும் அந்த பணத்தை வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஏடிஎம் மற்றும் யுபிஐ வழியாக பணம் இந்த பிஎஃப் பணம் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இது நடைமுறை ரொம்ப வந்து எளிதாக்குது. வித்ட்ராவல் பண்ணக்கூடிய நடைமுறைய ரொம்ப எளிதாக்குது. ஸோ இந்த திட்டமும் ஜூன் மாசம் இறுதிக்குள்ளார அமலுக்கு வரப்போகுது. ஜூலை 1ஆம் தேதி இந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த 3 முக்கியமான அப்டேட், மகிழ்ச்சியான அப்டேட். இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.